Hello friends, welcome to English Pesa Asaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரே வீடியோல simple future tense நம்ம ஃபுல்லா லேர்ன் பண்ண போறோம். லேர்ன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி அதுக்குள்ள பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் போட்டுருக்கேன். கார்டும் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. டீடைலா இருக்கும். ஆனா இந்த வீடியோ மெயினா எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா எக்சர்சைஸ். இது உங்களுக்காக தான், உங்களோட பிராக்டிஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஒரே வீடியோல பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்திருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு எக்ஸசைஸ் போயிடுவோம். அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க, காலேஜ் படிக்கிறவங்கலாம் பாருங்கள். அவங்களுக்கு எக்ஸாமில் கூட இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்கிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வாட் இஸ் மீன் பை ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்சிருக்காது, இப்போ நடக்கவும் செய்யாது, ஃபியூச்சரில் நடக்கும். மேபி டுமாரோ, மேபி டே ஆஃப்டர் டுமாரோ, அல்லது நெக்ஸ்ட் மந்த். ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயம். நாளைக்கு நான் சென்னைக்கு போவேன். ஓகேவா? நாளைக்கு நான் எக்ஸாம் எழுதுவேன். நெக்ஸ்ட் மந்த் நான் இங்கே போவேன், அங்கேருந்து இங்கே வருவேன். எல்லாமே போவேன், வருவேன், படிப்பேன், எழுதுவேன், ஆடுவேன், எதுனாலும் ஓகே. பட் இன்னும் அது நடந்திருக்காது, ஃபியூச்சரில் தான் நடக்கும் இல்லையா? that is called as simple future tense. As well as the simple future tense has a very easy structure, very easy syntax to understand, because எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நமக்கு ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, let's discuss about it. See, I have written the structure, you already know about it. உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும் இதை பற்றி, because already we discussed a lot of things about simple future tense, right? Okay. I, we, you, they, he, she, it, names. நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள், அவன், அவள், அது, அப்புறம் எல்லாரோட நேம்ஸ் வந்தாலும் ஃபார்மேட் ஒன்று தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வேர்ப். வேர்ப் ஒன்றாவது வடிவம். தட் மீன்ஸ் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஓகே, ரைட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. வில் மட்டும் வருது சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவன் வருவான், வருவான் ஃபியூச்சரில், மேபி நாளைக்கோ எப்போயோ அவன் வருவான். அதே மாதிரி நெகட்டிவில் எப்படி சொல்வீங்க? அவன் வரமாட்டான். கொஷினாக எப்படி கேட்பீங்க? அவன் வருவானா, அவன் வரமாட்டானா. இது நெகட்டிவாக கேட்குறது. எங்களோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். அவன், அதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஹீ. சப்ஜெக்ட் போட்டிங்க. அடுத்து என்ன வரணும்? கண்ணை மூடிட்டு வில் போட்டுருங்க. ஃபியூச்சர் டென்ஸ்னாலே வில் ஞாபகத்துக்கு வரணும். ஹீ வில். வருவான், வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். ஹீ வில் கம். ஹீனா அவன், அடுத்து வில் போட்டிருக்கீங்க, அடுத்து வேர்ப் வர்றது கம். ஹீ வில் கம், அவன் வருவான். அடுத்து பாருங்கள். ஓகே, நெகட்டிவ் எழுதிடலாமா? அவன் வரமாட்டான். யூ ஷுட் நோ அபவுட் தி ஆக்சிலரி வேர்ப். வில் அப்படிங்கிறதான் ஆக்சிலரி வேர்ப். அதுக்கு பேர் என்னது? ஆக்சிலரி. இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வில்லுங்கிறதான் ஆக்சிலரி வேர்ப். இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும் போதும் கேள்வி வாக்கியத்தின் போது நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவன் வரமாட்டான், நெகட்டிவாக சொல்லணும். ஆக்சிலரி வேர்ப் வில்லு பக்கத்தில் ஒரு நாட் போட்டால் அதான் ஆன்சர். ஹீ வில் நாட் கம், அவன் வரமாட்டான். வில்லு நாட்டும் சேர்த்து அதோட கண்ட்ராக்ஷன், அதோட கான்ட்ராக்டட் ஃபார்ம், சுருக்கமான வடிவம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஓன்ட். ஹீ ஓன்ட் கம். நீங்கள் எப்படியும் சொல்லலாம். ஹீ வில் நாட் கம், அதுவும் கரெக்டு தான். ஹீ ஓன்ட் கம், அதுவும் கரெக்டு தான். ஓன்ட் அப்படின்னா வில் ப்ளஸ் நாட் ரெண்டும் சேர்ந்தது ஓன்ட். அடுத்து பாருங்கள். அவன் வருவானா? கொஸ்டின். வில் தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருணும், அவ்வளோதான். கொஸ்டின் கேட்கும் போது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அவன் வருவானா, வில் ஹீ கம். அடுத்தது அவன் வரமாட்டானா. ஓன்ட் இருக்கு இல்லையா? நெகட்டிவ் சென்ஸில் அந்த ஓன்ட், அந்த ஓன்ட்டை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருங்க, அதான் ஆன்சர். நெகட்டிவாக கொஸ்டின் கேட்குறதுக்கு ஓன்ட்டை முன்னாடி போட்டுருங்க. ஹீ வில் கம், அவன் வருவான். ஹீ வில் நாட் கம் அல்லது ஹீ ஓன்ட் கம், அவன் வரமாட்டான். வில் ஹீ கம், அவன் வருவானா. ஓன்ட் ஹீ கம், அவன் வரமாட்டானா. தட்ஸ் இட். இதே மாதிரி உங்களோட சப்ஜெக்டை மாற்றுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவர்கள் வருவார்கள். அவர்கள், ஹீக்கு பதிலாக தே வரும். தேனா அவர்கள். தே வில் கம், அவர்கள் வருவார்கள். அவர்கள் வரமாட்டார்கள். தே ஓன்ட் கம். அவர்கள் வருவார்களா? வில் தே கம். ஹீக்கு பதிலாக தே வரும், அவ்வளோ. சப்ஜெக்ட் மட்டும் மாறுது. அவர்கள் வரமாட்டார்களா? ஓன்ட் தே கம்.
இதே மாதிரி அவனுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட நேம் போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தரோட நேம் வச்சு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ that's it about simple future tense. So simple future tense is very simple, right? When compared to other tenses, simple future tense is very, very simple, right? You should remember the word will, 4-letter word, WILL, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நம்ம ஒரு சில எக்ஸசைஸ் பார்க்கலாம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு கூட கொஞ்சம் நல்லா புரியும். என் கூட சேர்ந்து மறக்காமல் நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஸோ யூ ஷுட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். பிளாங்க்கில் வந்து என்ன வருமோ அது நீங்கள் சொல்லணும். ஐ பிளாங்க் டுமாரோ, வில் கம், வில் பி கம், கம்ஸ். ஃபியூச்சர் டென்ஸில் என்ன ஃபார்மேட்? வில் மட்டும்தான் வரும். வில் வந்திருக்கு, அடுத்து வரக்கூடிய வேர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். Option A is the correct one. I will come tomorrow. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் ஐ வந்துருச்சு, அடுத்து வில் வந்துருச்சு, அடுத்து வேர்ப் வந்துருச்சு, அடுத்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதெல்லாம் ஓகே. வில் பி கம் வராது, கம்ஸும் வராது. ஓகே. I will come tomorrow, நாளை நான் வருவேன். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The second example, he blank go there. He blank go there. Option A, won't. Won't அப்படின்னா அர்த்தம் will plus not, won't. B, option B, don't. Option C, hadn't. இங்கே என்ன வரும்? willோட not சேர்த்தா அது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், அதான ஃபியூச்சர் டென்ஸில் வரும். won't is the correct one. will plus not, right? won'tன்னு சொல்லலாம், நீங்கள் will not அப்படின்னு கூட சொல்லலாம். He won't go there. அவன் அங்கே போக மாட்டான். ஓகே. டோன்ட்டும் வராது, ஹேடின்ட்டும் வராது, ரைட்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்மேட்டாக உங்களுக்கு நான் சைடில் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வெர்ப். வெர்போட முதல் வடிவம் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கும். ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஓன்ட், வில்லு கூட நாட் சேர்த்தா ஓன்ட், வில் நாட் அல்லது ஓன்ட். ஓகேவா? அடுத்து வந்து பாசிட்டிவாக கொஸ்டின் கேட்குறது, பி போட்டு கொஸ்டின் மார்க் போட்டுருன்னா பாசிட்டிவாக கேள்வி கேட்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க? வில்லை தூக்கி முன்னாடி போட்டுருவோம். வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வி, வெர்பு 1 அப்படின்னு அர்த்தம், V1 ப்ரெசன்ட் ஃபார்ம்னு அர்த்தம். அடுத்து நெகட்டிவாக கேள்வி கேட்குறதுக்கு என்ன செய்யணும்? வில்லுக்கு பதிலாக ஓன்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும். மனப்பாடம் பண்ணாதீங்க. பேசிக்காக நமக்கு வந்து இதில் தான் வந்துச்சு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறையான வாக்கியம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வெர்ப், ஜென்ரலான ஸ்ட்ரக்சர். வில் பக்கத்தில் நாட் போட்டிங்கன்னா ஓன்ட், அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவாக கேள்வி கேட்குறதுக்கு அந்த வில்லை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுறோம், இந்த வில் வந்து முதல்ல வந்துடுது, வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு. நெகட்டிவாக கேள்வி கேட்குறதுக்கு இந்த ஓன்ட்டை தூக்கி முன்னாடி போட்டுறீங்க, ஓன்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப். தட்ஸ் இட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நோட் பண்ணி வைக்கணும் வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்கள் நோட் புக் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. நீங்கள் வந்து ரெகுலராக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கீங்க நம்ம சேனல் பார்த்து, நிறைய பேர் யூ ஆர் லேர்னிங், ரைட்? இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு டிப்ஸ் மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொரு டென்ஸ்க்கும் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. த தேர்ட் ஒன், பிளாங்க் ஷி டான்ஸ், கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். அப்போ இது ஒரு கேள்வி வாக்கியம். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ டூ, ஆப்ஷன் பி ஹாவ், ஆப்ஷன் சி வில். இங்கே பாருங்கள், கொஷின் கேள்வி வாக்கியம்னா இந்த ரெண்டு தான் இல்லையா? வில் வரணும் அல்லது ஓன்ட் வரணும். இங்கே டூவும் வரல, ஹாவும் வரல, என்ன தான் வந்திருக்கு? வில். வில் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வில் ஷி டான்ஸ், அவள் ஆடுவாளா, அவள் நடனம் ஆடுவாளா, ரைட்? எப்படி கண்டுபிடிச்சிங்க? எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கணும். வில் ஷி டான்ஸ். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ல போகிறேன், அதுக்கடுத்து ஃபுல்லாக எக்ஸசைசஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், பிளாங்க் ராமு பிளே கிரிக்கெட். டேஷில் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ ஹாவ், ஆப்ஷன் பி டூ, ஆப்ஷன் சி ஓன்ட். இங்கே பாருங்கள், ஹாவ் டூ இந்த ரெண்டு வேர்டுமே எந்த ஸ்ட்ரக்சர்லையுமே கிடையாது, அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஓன்ட் இருக்குது, நெகட்டிவ் சென்டென்ஸில் ஓன்ட் இருக்குது, கேள்வி வாக்கியம் தான், நெகட்டிவாக கேள்வி கேட்குறது, கொஷின் மார்க்கும் இருக்குது. அப்போ ஓன்ட் இஸ் த கரெக்ட் ஒன். அதுக்கு மீனிங்கும் நீங்கள் சொல்லி பாருங்கள். ஓன்ட்னா வில் நாட் அப்படின்னு அர்த்தம். ஓன்ட் ராமு பிளே கிரிக்கெட், ராமு கிரிக்கெட் விளையாட மாட்டானா? ஓன்ட் ராமு பிளே கிரிக்கெட், ராமு கிரிக்கெட் விளையாட மாட்டானா? ஓகேவா?
இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து எக்ஸசைசஸ் தான். ஓகேவா? இது நீங்களும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதுவும் இந்த மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக தானே இருக்குது, உங்களுக்கு நல்லா புரியுதுல்ல? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸசைசஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸசைசஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3 வந்து நான் பண்ணுவேன், லாஸ்ட் ஒன் இஸ் ஹோம் ஒர்க். ஓகே, லெட்ஸ் டூ இட் டுகெதர். கவனமாக இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், blank they come tomorrow. Option A will, option B does, option C has. ஸோ இந்த பிளாங்க்ல என்ன வரும்? will வருமா, does வருமா, has வருமா? willங்கிற வேர்டு தான் ஃபியூச்சர் டென்ஸில் கொஷின் கேட்குறதுக்கு வரும். ஸோ the answer is will. will they come tomorrow அப்படின்னா அவங்க நாளைக்கு வருவாங்களா அப்படின்னு அர்த்தம். ஓகே, the correct answer is will. The second one, I blank you tomorrow at 3 p.m. Option A will be seeing, option B see, option C will see. என்ன வரும்? ஃபியூச்சர் டென்ஸ்க்கு கண்டிப்பாக will வரும். அதுக்கு அடுத்து உள்ள வெர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கும். அப்போ எங்கே will வருது? will வருது, பீலாம் வராது. ஓகேவா? willக்கு அடுத்து ஒரு verb ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. will see is the correct one. மீனிங் பாருங்க, I will see you tomorrow at 3 p.m. நாளைக்கு 3 மணிக்கு நான் உன்னை பார்ப்பேன். Next one, she does me when her birthday is. Option A will not be telling, option B won't tell, option C will not have told. எப்போவுமே இது வந்து ஒரு நெகட்டிவாக சொல்லக்கூடிய வார்த்தை. என்னென்னா அவள் வந்து என்கிட்ட சொல்ல மாட்டா, அவளோட பர்த்டே எப்போன்னு எனக்கு சொல்ல மாட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? பாருங்கள், will not be telling, இந்த பீலாம் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வராது. அப்போ ஃபஸ்ட் ஒன் கிடையாது. செகண்ட் ஒன் பாருங்கள், won't tell வர வாய்ப்பு இருக்குது. இதுதான் வரும். ஏன்னா will not have told, have வராது, toldன்னு கொடுத்துருக்காங்க. டெல்லோட past tense அதெல்லாம் இங்கே வராது. won't, will plus not, won't, அதுக்கடுத்து ஒரு verb, won't tell is the correct one. She won't tell me when her birthday is. அவள் என்கிட்ட சொல்ல மாட்டா அவளோட பர்த்டே எப்போ அப்படின்னு. ஓகே, the last one is homework. I blank return the book after I read it. ஓகே, நான் வந்து புக்கை ரிட்டர்ன் பண்ணுவேன், ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் புக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆப்ஷன் ஏ am, ஆப்ஷன் பி will, ஆப்ஷன் சி going to. எதுன்னு உங்களுக்கே இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களோட ஆன்சரை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ரொம்ப ஈஸியாக இருந்ததா? இதே மாதிரி தான் நிறைய எக்ஸசைஸ் நீங்கள் வந்து ஓனாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பாருங்கள். ஓகேவா? நிறைய இப்போ வந்து நம்ம சேனலில் புதுசாக நிறைய வீடியோஸ் போடுறோம் இல்லையா? அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போதே நம்ம என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்கோமோ அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ரிப்போசிஷன்ஸ் போட்டிருக்கோம், வித் யூஸ் பண்ணணுமா, ஒரு சென்டென்ஸில் பை எங்கே யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம், இன், ஆன், அட் படிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய புதுசான கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? அதெல்லாம் இங்கே வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி நெக்ஸ்ட் நான் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆன்சர்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.